இறை விசுவாசிகளே, உங்களுக்கு பாங்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி சொல்லுங்கள். அந்த குரலை கேட்கின்ற மனித இனங்கள், ஜின் இனங்கள், மேலும் வானவர்கள், அது மட்டுமல்ல காய்ந்த பசுமையான எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்காக வேண்டிய அந்த மறுமை நாளில் வந்து அல்லாஹ்வே உனக்காக வேண்டிய அழைப்பு விடுத்த அடியான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஐங்கால தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்த அடியான் யா அல்லாஹ் என்று உயிரற்ற உயிர் உள்ள எல்லாம் உங்களுக்காக வேண்டி மறுமை நாளில் பரிந்து பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நாளில் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு சென்ற, உம்ராவுக்கு சென்ற அந்த புனிதமிக்க கஅபாவை தரிசனம் செய்கிற வாய்ப்பு கிடைத்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 884வது நபிமொழி, யார் ஒருவர் அஸ்வத்து கல்லை தொட்டு முத்தமிட்டாரோ அந்த கல் மறுமை நாளில் பார்க்கின்ற கண்களாக, பேசுகின்ற நாவாக வந்து அல்லாஹ்வே இவன் என்னை முறையாக முத்தமிட்டு கண்ணியப்படுத்தியவன், ஆகவே யா அல்லாஹ் இவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்பாயாக என்று கல்லும் அஸ்வத் கல்லும் அல்லாஹ்விடத்திலே சான்று பகரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி